கடன் தலைக்கு மேல கிடக்குது. ஆனா சேவிங்ஸ் எப்படி பண்றது? ஒரு சில சமயங்கள்ல டவுட் வரும். கடன் கட்டலாமா இல்ல சேவிங்ஸ் பண்ணலாமா? சேவிங்ஸும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். நம்ம வீட்டுல ஒரு மாசம் 20,000 மட்டும்தான் நம்மளுக்கு சம்பளம். மொத்த வருமானமே மாசம் 20,000 தான். அதுல இஎம்ஐ, வீட்டு செலவு, குழந்தைகளுக்கு செலவு, அதுக்கப்புறம் எதிர்பாராத ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த சூழ்நிலையில சேவ் பண்ணணுமா இல்ல முதல்ல கடனை அடைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். அப்படி இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, கடன் இருக்கிறது ஒன்றும் ஃபெயிலியரே கிடையாது. எல்லாத்துக்கும் கடன் இருக்கும். இந்த உலகத்துல முக்காவாசி பேரு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கடன் வாங்குறாங்க. என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் 100 ரூபாய் கடன் வாங்குவேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்கனால முடிஞ்சது அப்படின்னா அவங்களோட வசதிக்கு 1000 ரூபாய் கடன் வாங்குவாங்க. இது வசதியை பொறுத்து கூட குறைய ஆகும். அதை எப்படி மேனேஜ் பண்றோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ஒரு சக்சஸை கொண்டு வரோம் அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயமே. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல அப்படிங்கும் போது ஏதாவது மொய் வைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மொய் வைக்கணும், மேரேஜ்க்கான ஒரு செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்ல இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ட்ரை பண்ணிருப்போம், அதுல கொஞ்சம் லாஸும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்மளுக்கு கடன் வாங்குறதுக்கு இருக்கும். கடன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு குத்தம் குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரடியா ஒரு பதில், கடன் கடனை கட்டணுமா இல்ல சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கடன் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் தான். ஃபுல் சேலரிலையும் கடனையே கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் நமக்கு எமர்ஜென்சின்னு ஏதாவது ஒண்ணு, நாளைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது அகைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒரு கடன்ல தான் விழுக போவோம். சோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, மாசம் ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் அமௌண்ட்டாவது மாசம் சேர்த்தி வச்சா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் ஆயிருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபுல் லோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நமக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, எது இன்ட்ரெஸ்ட் கம்மியான ஒரு லோன்ஸ் எல்லாம் இருக்கு. லோன்ஸ் மீன் எல்லாமே சொல்ற, பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது இல்ல வேற எங்காவது வட்டிக்கு வாங்குறது, இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுங்க. எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுக்குறோம், எதுல கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெய்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபினான்ஸ் வாங்குறது 24% இருந்து 34% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட்ல வந்துடும். லோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது கோல்டு வரும், இல்லாட்டி பர்சன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட நம்ம வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருப்போம். இதெல்லாம் குறைஞ்சபட்ச இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹை இன்ட்ரெஸ்ட், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணணும். இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருப்பினும் யாராவது அதை நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். பட் அது ஓகே, எப்ப கொடுத்தாலும் பரவாயில்ல பாரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் சொல்லும் போது அதை விட்டுட்டு கொஞ்சம் இதுல ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும், கொஞ்சம் டென்ஷனும் குறையும். 20,000 ரூபாய் சேலரிக்கு ஒரு பிராக்டிக்கல் பிளான் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்க எப்படி வேணாலும் பட்ஜெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20,000 சேலரி, அதுல ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 வந்துடும். அதுக்கப்புறம் இஎம்ஐ அப்படின்னு ஒரு 5,000 ரூபாய், சேவிங்ஸ் ஒரு 1000 to 2,000. அடுத்தது பஃபர் அமௌண்ட். பஃபர் அமௌண்ட் அப்படிங்கிறது ரேஷன் கடைக்கு போகிறதா இருக்கட்டும், திடீர்னு கேஸ் மூயறதா இருக்கட்டும், இல்ல அன்பார்ச்சுனேட்லி ஒரு டெத்துக்கு போறோம், அதுக்காக ஒரு பஸ்ல போறாங்க, இல்லைன்னா ஒரு கார் எடுத்துட்டு போறாங்க, அவைக்கு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா, அந்தக்காக ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறது, இதுதான் பஃபர் அமௌண்ட். இந்த மாதிரி நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் உங்களோட சேவிங்ஸ்ல 1000 ரூபாய் இருந்தாலும் கூட ஓகே. நான் இதுல 2,000 ரூபாய் சொல்லியிருக்கேன். நீங்க 1000 ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு 500ல இருந்து எடுத்து வச்சாலும் கூட ஒரு சிறு துளியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது எப்ப நெக்ஸ்ட் மந்த் வரும், மறுபடியும் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கலாம், எதுல மிச்சம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேட்டும் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடன்ல இல்ல, என்னால சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னால நினைக்கவே கூடாது. எனக்கு கடன் இருந்தாலும் சரி, என்னால சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் கடன்ல இருக்கேன், என்னால அதை அடைக்க முடியும், நான் சீக்கிரம் கடன்ல இருந்து நான் நினைச்ச ஒரு லைஃபை என்னால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேட்
என்ன சொல்றேன்னா, ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட வேணும். எப்ப பார்த்தாலும் கடன் இருக்கு, என்னால கட்ட முடியுமா, என்னால ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லயே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்னத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை தான் நீங்க அதிகமா ஈர்க்கப்படுவீங்க. இது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, பயங்கரமா இதை அனுபவிச்சு நான் சொல்றேன். அதனால நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க நினைச்சுக்கிட்டு அதை பாசிட்டிவா நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வேணுங்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து ஒரு டேஞ்சரான மைண்ட் செட். ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து கண்ட்ரோலா ஒரு ஃபீலிங்க்கு ஒரு கண்ட்ரோல் வரும். ஓகே, அடிக்கொருக்கா வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், கடன் இவ்வளவு இருக்கு, ஒன்று சேர்த்து வைக்க முடியல, பிள்ளைங்க வேற இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு நகனை போடணும் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி மாசம் 500,000 சேர்த்து வச்சா ஓகே, ஏதோ ஒரு சேவிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, இது எந்த வகையில நமக்கு ஹெல்ப் ஆகுனாலாம் தெரியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு அது ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? பேனிக்கும் கண்டிப்பா குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம மேலேயே ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை வந்து வரும். சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது, சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஹேபிட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோபால் மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் ஏ ஒரு 10,000 இருக்கு, லோன் பி ஒரு 40,000 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி முதல்ல சின்னதா இருக்கு இல்லைங்களா, அதை அடைச்சிருங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5000 கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து உங்களால சீக்கிரம் 2 மாசத்துல பண்ண முடியும்னா அதை பண்ணிட்டா நமக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கம்மியாயிரும் இல்லைங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஓகே, நம்ம கவுண்டிங் வச்சிருப்போம், ஒரு 4 பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்னு. 3 ஆகும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? அதனால எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்கன்னா அதை வந்து கட்டி முடிச்சிருங்க. நமக்கு இந்த ஒரு சாதனை படைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோல், இது வந்து ஒரு ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நாம நம்மளுக்கு தகுந்த மாதிரி எதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோ இன்ட்ரெஸ்ட நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்றது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக எப்படி உங்களோட குடும்பத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்து அதுல இருந்து ஒரு பாயிண்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்றீங்க, இது இப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதனால உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும், அது உங்களுக்கு எந்த வகையில பாசிட்டிவா இருக்கும், இது எனக்கு எப்பவுமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, என்னோட வீடியோ கிடையாது, எந்த வீடியோ நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த வீடியோ எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற நோக்கத்தோட பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே நீங்க பாக்குற எல்லா வீடியோவுமே ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸோட ரியாலிட்டியை வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி குடும்பத்துக்கு இன்ஸ்டன்டா நம்மளுக்கு எதுவுமே சேவிங்ஸ் எல்லாம் வராது. ஓவர் நைட்ல நம்ம பணக்கார ஆக மாட்டோம், பெருசா லாட்ரி எல்லாம் நம்மளுக்கு அடிக்க போறதும் கிடையாது. கம்பேரிசன் எல்லாம் யாரு கூடயும் பண்ணிக்க வேண்டாம். இந்த கம்பேரிசன் பண்றதுனால மட்டும்தான் நிறைய காசு லூஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமையே வந்து நிறைய காசு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனா ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நாமளும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வந்துடும். சின்ன விஷயம் தான், இன்னைக்கு 500 ரூபாய் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் ஏதாவது பார்க்கலாம், ஒரு 2000 எடுத்து வைக்கலாம்னு நினைப்பா. கண்டிப்பா சரி சொல்றேன், நீங்க அந்த 2000 எடுத்து வைக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி விட்டு 500 எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பெரிய ஃபியூச்சரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு கண்டிப்பா நம்ம கையில 1 மாச சம்பளமாவது நம்ம வச்சுக்கணும். ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கட்ட ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்னோபால் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன அதாவது நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட் இருக்குது அதனால இப்ப சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து நிறுத்திடக்கூடாது, சேவிங்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூடயோ நம்ம சொந்தக்காரர் கூடயோ கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளோட ஒர்த் என்ன, நம்மளால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும், இதுக்கு மேல போனா நம்மளுக்கு தாங்காது அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயங்களை அதுக்கு பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முட்டாளான ஒரு
ஒரு செயல். நாம அந்த செயலை செய்யவே கூடாது. இப்படி ஒரு சில விஷயங்கள் நாம குடும்பமா பண்ணினா மட்டும்தான் நாம ஒரு நினைச்ச மாதிரியான அதை விட ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கான கிடையாது. நம்ம நினைச்சதை விட நல்லா வாழ்றதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா பொறுப்புகளும் வந்துடும். பொறுப்புகள் வந்துட்டா நம்மளுக்கு அது மேல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரியம் வந்துடும். அதையும் தாண்டி இன்னும் இன்னும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமா வந்துடும். கடன் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சின்ன சேமிப்பா இருந்தாலும் சரி, அது ஃபியூச்சருக்கான உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருமே இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சேவிங்ஸை. தேங்க்யூ.